Hi student, 12th standard chapter 1 exams example 1.1 என்னறான் sum work out பண்ணி check பண்ண போறோம். Okay, example 1.1 if A equal to matrix of 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3 verify that A கூட அர்ஜன் A மல்டிப்ளை பண்ணாலும் அர்ஜன் A கூட A மல்டிப்ளை பண்ணா வரும் ஒரு டிட்டர்மின் A என்ற I3 வரும்னு செக் பண்ணி காமிக்க சொல்றாங்க. ஓகே, I3னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 3x3 ஐடென்டி மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஓகே, அதான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, ஓகே, கிவன் A மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. டு வெரிஃபை A into அர்ஜென்ட் A equal to அர்ஜென்ட் A into A equal to determinant of A into I3 செக் பண்ண போகிறோம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு determinant A கண்டுபிடிக்கலாம். ஓகே, கண்டுபிடிச்சி வச்சுக்கின்னா ஒரு ரிசல்ட் செக் பண்ணலாம். determinant போட்டு ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் வெரி இம்பார்ட்டன்ட் முன்னாடி சொல்லிட்டு போனானே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 8 எப்படி இருக்குது, இது கேன்சல் ஆகிட்டுனா நமக்கு 21 இல்லைன்னா -16. நெக்ஸ்ட் மைனஸ் ப்ளஸ் இது கேன்சல் ஆகிடும். இது மட்டும் போனால் -8, இதில் என்னன்னா -8 ஃபார்முலா -1 +8, இது இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் +2 தான். இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது மட்டும் பண்ணால் 24, இதுன்னா 14 -14. ஓகே, இது சிம்பிளை பண்ணால் 40, இது சிம்பிளை பண்ணால் 60 -60. ஓகேவா, இதை நமக்கு சிம்பிளை பண்ணால் 20. அப்போனா 40 20 பண்ண 60, இது -6னா 0. அப்போ டிட்டர்மினேட் என்ன நமக்கு 0 ஆயிடுச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகுது, அர்ஜென்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். அர்ஜென்ட் டு ஃபைண்ட் த அர்ஜென்ட் ஏ. அர்ஜென்ட் ஷார்ட்கட் மெத்தடை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிண்ணா, 7 -4 -6 7 ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் -4 3 2 -4 செகண்ட் ரோ ஏற்றோம். அது என்ன -6 2 8 -6 தேர்டு. ஃபர்ஸ்ட் என்ன இல்லை அதை எடுத்து லாஸ்ட் ஏற்றிங்க. ஓகே, அப்படி இல்லையா எதில் ஸ்டார்ட் பண்ணல அதில் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஓகே, அதான் சேம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே சேம் அர்ஜென்ட் ஏ ஈக்குவல் டு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுங்க, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை மைனஸ் பண்ணுங்க, இது மல்டிப்ளை பண்ணுங்க, இதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுங்க. ஓகே, அதே சேம் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, மல்டிப்ளை போனால் வேல்யூ. அதே சேம் இது ரெண்டும் லாஸ்ட்டு, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டு போனால் இது வேல்யூ. ஓகே, இது சிமுலேஷன் பண்ணோன்னா நமக்கு 5 10 10 10 20 20 10 20 20 வேல்யூ வந்துச்சு. ஓகே, சரி, ஓகே, அர்ஜென்ட் ஏ ஃபார்ம் பண்ணிட்டோம், டிட்டர்மினன்ட் ஏன்னா வேல்யூ ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணி விரிவாக பண்ணி பார்க்கலாம். ஏ கூட அர்ஜென்ட் ஏ மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஏ கூட அர்ஜென்ட் ஏ மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ மேட்ரிக்ஸ் கொஸ்டின் இருக்குது, அர்ஜென்ட் ஏ நாம் ஃபார்மை கண்டுபிடிச்ச ஃபார்ம் பண்ண மேட்ரிக்ஸு இன்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு தெரியும் 3x3 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, அதே சேம் ஃபஸ்ட்டு ஒருத்தர் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, அதே ஃபஸ்ட்டு ஒருத்தர் தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரிசல்ட்டு. செகண்ட் என்ன பண்ணணும், செகண்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலம், செகண்ட் ரோ எடுத்து தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் இந்த ரிசல்ட் வரும். ஓகே, அது தான் தேர்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலம், தேர்ட் ரோ எடுத்து தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும். எல்லாம் லெஸ் பண்ணால் ரிசல்ட் நேரம் 0 0 0 வந்துச்சு நமக்கு. அப்போ இதை நமக்கு ஒரு 0 மேட்ரிக்ஸ் என்ன 3x3 மேட்ரிக்ஸ். ஓகே, அப்போ 0 × I3 0 எதுக்கு ஈக்குவல் நம்ம சொன்னோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவல். அப்போ டிட்டர்மினன்ட் A × I3 இது ஈக்குவேஷன் 1 ஃபார்ம் பண்ணிட்டோமா. திரும்பி நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோம், அர்ஜென்ட் ஏ ஃபஸ்ட்டு வச்சு நெக்ஸ்ட் ஏ மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அர்ஜென்ட் ஏ வேல்யூ இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் அதே சேம் தான். ஃபஸ்ட்டு ஒருத்து ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ஒருத்து செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு ஒருத்து தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிட்டோம். செகண்ட் என்ன பண்ணோம், செகண்ட் ஒருத்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ஒருத்து செகண்ட் காலம், செகண்ட் ஒருத்து தேர்ட் காலம், தேர்ட் ஒருத்து ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ஒருத்து செகண்ட் காலம், தேர்ட் ஒருத்து தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர். அதேமாதிரி இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் ரிசல்ட்னா 0 0 0 ஃபோல் மேட்ரிக்ஸ் வந்துச்சு. இது என்னன்னா இப்போ ஃபோல் மேட்ரிக்ஸ் 0 மீனிங் நமக்கு இது I3 மீனிங் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். அப்போனா வரும் இது I3னா 3 ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ். என்ன வரும் I3, இது நமக்கு நெக்ஸ்ட் வரும் 0 0க்கு என்ன யூஸ் பண்ணலாம், நமக்கு 0 ஃபார்ம் நமக்கு டிட்டர்மினன்ட் ஏ. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ × I3. இப்போ செக் பண்ணுங்க, ஈக்குவேஷன் 1 2 கம்பேர் பண்ணுங்க. ஏ அர்ஜென்ட் ஏ கூட ஏ மல்டிப்ளை போனாலும் இதானா அர்ஜென்ட் ஏ மல்டிப்ளை போனால் திரும்பினா டிட்டர்மினன்ட் ஏ I3 வருது. ஃப்ரம் 1 and 2னா நமக்கு ஏ கூட அர்ஜென்ட் ஏ பண்ணாலும் அர்ஜென்ட் ஏ பண்ணோம் டிட்டர்மினன்ட் ஏ × I3 தான் வருது. என்ன ஹென்ஸ் வெரிஃபைட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் அது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.